வணக்கம் ஃப்ரெண்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு குவைத்தில் லீவு. நானும் தம்பி இன்னைக்கு வெளியில் போகிறோம். பீச்சுக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டலில், இந்தியா ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டு ஊர் சுற்றிட்டு வரலான்னு போகிறோம். ஏன்னா இன்னும் ஒரு அடுத்த வாரம்லாம் நோன்பு ஆரம்பிச்சிடும். ரம்ஜானுக்கான நோன்பு 30 நாள், வேலை அதிகமாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தம்பி வருவான். தம்பி வந்து ஜாயின் பண்ணிக்குவான். அவன் வந்ததும் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தம்பி வந்துட்டான். தம்பி குவைத்தில் வந்து டிரைவராக இருக்கான், லாரி டிரைவராக இருக்கான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? கிட்டத்தட்ட இந்த பையன் வந்து ஒரு 4 மாசம் 5 மாசம் என்கிட்ட பேசாம இருந்தான். எங்க போனா ஒரு சின்ன மன வருத்தம் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒன்றும் இல்லை. அது அப்பப்ப அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் சரியா மறுபடியும் ஒண்ணு கூட்டிக்கிட்டோம். ஆமா, சரி, நாளைக்கு இப்போ இங்க பீச்ல வந்து உட்காந்துருக்குல்ல, உனக்கு என்ன தோணுது? எனக்கு இங்க தோணும் போது என்ன, ஒரு லவர் இருந்தா நல்லா இருக்கும். தனியா நம்ம 2 பேரும் உட்காந்துருக்கோம். இதே பக்கத்துல அப்படி இல்லடா, உனக்கு நான் லவர், எனக்கு நீ லவர். பாக்குறவங்க காரி மூஞ்சில தூக்கிடுவாங்க. ஆம்பளை இதெல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க பாருங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு பொம்பளை லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆம்பளை லவ் பண்ணிட்டு இருக்காங்கடா. அது தெரியுமா? அதுக்கு பேர் மாணவி. அது வேற. லவ் பண்றது வந்து அது வந்து அன்பு. அது யாரை வேணாலும் வைக்கலாம், புரியுதா? பாக்குறவங்க கூட நம்மள பண்ணலாம். அது வந்து பிடிச்சிருக்கு, அது வந்து ஒரு அன்பு. அன்பை வந்து அது வந்து தப்பான விஷயம் கிடையாது. கண்டிப்பாக. சரியா? இப்ப நம்ம வீட்டுல நாய் வளர்க்குறோம், ஒரு பூனை வளர்க்குறோம், அது மேல அன்பு காட்டுறோம். அதுக்குன்னு அதை நம்ம கல்யாணம் பண்ண போறோம்னு சொல்றோமா? ஏன் ஒரு பேய கூட்டம் லவ் பண்ணா யாரு கேட்க போறா? ஊர்ல நம்ம பண்ணி சுடுகாட்டுல உட்காந்துட்டு அந்த சுடுகாட்டுல நைட்டு 12 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸ் சுடுகாட்டுல உட்காரோம். ஹலோ, உன் பேர் என்னன்னு கேட்குறோம். பொண்ணா இருந்தா பேசுறோம், பையனா இருந்தா இழுத்து போட்டு சாத்திட்டு வீட்டுக்கு போயிடுறோம். அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு வேலை எல்லாம்? அது ஏன் கேக்குறீங்க? சொல்லு. கல்ல கண்டா நாய காணும், நாய கண்டா கல்ல காணும். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கைங்கிறது. ஊர்ல இருக்கும்போது எவ்வளவு ஜாலியா இருந்தோம், அந்த அளவுக்கு இங்க வந்து கஷ்டப்படுறோம். தம்பி, இங்க நம்ம வந்திருக்கிறது வேலைக்குன்னு வந்திருக்கோம். வேலைக்குன்னு வந்திருக்கிறப்ப நம்ம வேலையை தான் பார்க்க முடியும். வேலைக்கு ஏற்ற கூலிக்கு ஏற்ற வேலைன்னு சொல்லிட்டு கரெக்டாக இருக்கும். அந்தமா கரெக்டாக வேலை பார்த்தோம்னா கரெக்டான சம்பளமும் கரெக்டான இதுவும் நமக்கான. இங்கேயும் நம்ம கரெக்டாக தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இங்கே ஒன்றும் சுற்றலையே. வெள்ளிக்கிழமை லீவு, ஜாலியாக வந்தோம், பீச் ஓரமாக உட்காந்துருக்கோம், அழகாக ஒரு இயற்கையை ரசித்தோம், வீட்டுக்கு போகிறோம், நாளைக்கு காலையில் எழுந்துச்சி வேலைக்கு போகிறோம். இதுதான் லைஃப் இங்கே இருக்கிற வரையும். நம்ம ஊரில் இருக்கும்போது ஆடலாம், பாடலாம், குதிக்கலாம், கொண்டாடலாம். அது நம்ம ஊர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு எழுந்திரிக்கணும், நைட்டு 10 மணிக்கு வந்து படுக்கணும், திருப்பி காலையில் 4 மணிக்கு ஓடணும், திருப்பி நைட்டு 10 மணிக்கு வந்து படுக்கணும். இதே தான் வெளிநாடுங்கிறது. இதுதான் அவன் கதை. அது என் கதை வந்து காலையில் 6 மணிக்கு ஏந்திரிச்சா அப்படின்னு நான் வந்து சமையல் ஆக்குற வேலை, அவன் வண்டி ஓட்டுற வேலை. ஊரில் வந்து அவன் சோறாக்குவான், நான் வண்டி ஓட்டுவேன். இங்கே வந்து நான் சோறாக்குறேன், அவன் வண்டி ஓட்டுறான். என்ன பண்றது சொல்லுங்க. ஒரு நாள் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருப்ப, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப 30 ரூபா டிக்கெட். அப்போ 30 ரூபா டிக்கெட் ஒரு நாள் டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னம்டான்னா ஒரு நாள் ஃபுல்லாக கவர்மெண்ட் பஸ்ஸில் அந்த மாநகர பேருந்துங்கிறதுல வந்து எங்கே வேணாலும் போகலாம், இறங்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நேராக மெரினா போனோம். ஒன்ன மாதிரியே ஒருத்தன், அவன் பேர், அவனுக்கு நான் பட்ட பேர் வச்சிருக்கிறது கரடி. நான் இப்ப என்னையும் இப்ப கரடி மாதிரி சொல்ல வர? நான் உன்னை கரடின்னு சொல்ல வரலடா, அவனும் தம்பி தான். சரியா? அவன் வந்து தம்பி கிடையாது, சொந்தக்காரன், மச்சான், இது மாமா மச்சாங்கிற இது. அவனை வந்து கரடின்னு தான் அங்கே எல்லாருமே அப்படிதான் கூப்பிடுவாங்க. அது அப்படிதான் மூஞ்சி வச்சுட்டு இருக்கும். அவனை நான் அப்புறமே எதுலையா சோசியல் மீடியாவில் தேடி நான் அவனுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன் பாரு. அவனு நானும் 30 ரூபா டிக்கெட்டு எடுத்துக்கிட்டு காலையில் வந்து மெரினா பீச்சுக்கு போனோம். மெரினா பீச்சு போயிட்டு அங்கே மெரினா பீச்சில் காலையில் சுற்றினோம். சுற்றிட்டு ஒரு 10-11 மணி வரைக்கும் சுற்றினோம். சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து கோவளம் பீச்சுக்கு வந்தோம். அங்கேருந்து கிளம்பி இப்போ நம்ம இங்கே கோயத்து பீச்சில் இல்லைடா, ஒரே நாள் எங்கெங்கே சுற்றினோம் கேட்டுக்க. அதை முடிச்சுட்டு மதியம் வந்து வெயிலில் வந்து நல்லா கோவளம் பீச்சில் மண்டகாயை சுற்றிவிட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறி மகாபலிபுரம் பீச்சுக்கு போனோம். இங்க இருக்கிறது நமக்கு ஒரே 2 பீச். ஒன்று சால்மியா பீச். ஏன்பா, இங்கேயும் நிறைய இருக்குப்பா. வாகையில் ஒரு பீச் இருக்கு, விஷாலாவில் ஒரு பீச் இருக்கு,
முருகாபி பீச் இருக்குது, இது மாலையா பீச்சு. என்ன ஒன்று, இதுக்கு பின்னாடி வந்து நல்ல ஒரு வியூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் உனக்கு வீடியோவில் வந்து போட்டு விட்றேன், பேக் கேமரா மாற்றி நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது. தண்ணி வந்து இப்போ நல்லா கிளியராக இருக்குது, நல்லா கிளைமேட்டும் சூப்பராக இருக்குங்கிறதால ஆமா உட்காந்து இங்க இருக்கிற தண்ணி அப்படியே மொண்டு குடிக்கலாம், உப்பு தண்ணி பிடிச்சிடலாம். நம்மளோட இங்க கடல் உப்பு அதிகமா இருக்கு. கடல் தண்ணி வந்து எல்லாத்துலேயுமே உப்பு அதிகமாக தான்டா இருக்குது. நம்மளோட எதுலடா இங்க இது உப்பு இருக்குது? அதிகமா இருக்குது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ராஜா. அரபிக்கடலுங்கிறது இதுதான் அரபிக்கடல். சரியா, நம்ம அரபி நாட்டில் இருக்கோம், இதுதான் அரபிக்கடல். நம்ம இதுலேயும் வந்து அரபிக் பெருங்கடல். அப்போ அரபிக்க நம்ம இதில் வந்து பசிபிக் கடல், அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், 3 கடல். புரிஞ்சுதா? அதில் ஒன்று தான் இந்த கடல். அப்படிங்கிறப்ப நம்ம ஊரில் இருக்கிற அதே தண்ணி தான் இதுவும். அங்கே மழை பெஞ்சா இங்கே தண்ணி அதிகமாகும், அங்கே தண்ணி கம்மியானா இங்கேயும் தண்ணி கம்மியாகும், அவ்வளோதான். நான் தான் உங்க பாசமுள்ள ஜில்லு பேசுறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அதாவது உங்கள்கிட்ட நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உடனே அடுத்தது கோயத்துலேருந்து உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நாங்கள் கேரண்டி.